தாவைக்கா தலைவர் விஜய் அவர் அரசியல் பரப்புரை மேற்கொண்ட இந்த நிகழ்வுல தான் இந்த 41 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 39 பேர் மருத்துவமனைக்கு, கரூர் அரசு மருத்துவமனைக்கு இறந்த நிலையிலே அவருடைய உடலானது எடுத்து வரப்பட்டிருந்தது. அதன் பிறகு தொடர்ந்து சிகிச்சையில இருந்த 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அந்த 2 பேர்ல ஒருவர் நேற்றும் மற்றொருவர் இன்றும் உயிரிழந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 41 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இதுல 3 அக்யூஸ்டுகள் இந்த எஃப்ஐஆர்ல 3 அக்யூஸ்டுகளாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். 3 பேர், அதாவது மதியழகன் தான் அரசியல் பரப்புரைக்கு பர்மிஷன் கேட்டிருந்த காரணத்தினால அவர் தான் A1 அக்யூஸ்டாக மதியழகன், A2ஆக தாவேகாவுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், A3ஆக சிடி நிர்மல்குமார் ஆகிய 3 பேரும் எஃப்ஐஆர்ல காவல்துறை அவர்கள் மீது ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 4-5 செக்ஷன்கள்ல இவர்கள் மீது எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டிருந்தது. தொடர்ச்சியாக இந்த மதியழகனை பிடிப்பதற்கும் தாவேகாவுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்தை பிடிப்பதற்கும் சிடி நிர்மல்குமார், இந்த 3 பேருமே பிடிப்பதற்கே தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருந்த இது வழியாக தற்போதுதான் இந்த மதியழகன் கரூர் சபர்பன் பகுதியில பதுங்கியிருந்தது போலீசாருக்கு தெரிய அவரை நேரில் சென்று அவரை பிடிச்சிருக்கிறாங்க. பிடித்து தற்போது அவரிடம் விசாரணையானது நடத்தப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் மதியழகனை பிடித்தால் மட்டும்தான் உண்மை நிலவரம் தெரிய வரும். அவரை பிடித்தால்தான் அந்த பெட்டிஷன்ல கொடுத்திருக்கிற மாதிரி, அதாவது 10,000 பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாரு. ஆனால் 10,000க்கும் மேற்பட்டோர், கிட்டத்தட்ட ஒரு 30,000 பேர் வந்திருக்கிறாங்க. இந்த கூட்டம் நடத்துறதுக்கு காரணமே இந்த கிரவுட் மேனேஜ்மெண்ட் சரியா பண்ணல அப்படின்றது தான். அது மட்டும் இல்லாம கூட்டம் அதிகமா வந்த காரணத்தினால இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அதன் காரணமாக தான் மதியழகன் A1 அக்யூஸ்டாகவும் A2ஆக தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் A3ஆக சிடி நிர்மல்குமார் சேர்க்கப்பட்டிருந்தார்கள். தற்போது மதியழகனை கரூர் சபர்பனில் வைத்து தனிப்படை போலீசார் கைது செய்து தற்போது அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. விடிய விசாரணை நடத்தப்படும். அதன் பிறகுதான் மதியழகன் கொடுக்கக்கூடிய கன்ஃபர்ஷன் அடிப்படையில விஜய் பெயரும் இந்த எஃப்ஐஆர்ல சேர்க்கப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. அதன் பிறகுதான் இவரிடம் நடத்தப்படக்கூடிய இந்த விசாரணைக்கு பிறகுதான் அது உண்மை நிலவரம் தெரிய வரும். அதுவரை மதியழகனை தொடர்ச்சியாக போலீசார் விசாரணை செய்து தற்போது அவரை கைது நடவடிக்கையை மேற்கொள்ள இருப்பதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.